திரௌபதி படத்துடைய பாகம் 2 டைரக்டர் மோகன்ஜி டைரக்ஷன்ல இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஹிஸ்டாரிக்கல் திரைப்படம். திரௌபதி படத்துடைய முதல் பாகம் வெளிவந்து ரசிகர் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு. என்னதான் அது ஒரு ஜாதி படம் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் இருந்தாலும், ஆனா அந்த படம் வர்த்தக ரீதியா அந்த படத்துடைய தயாரிப்பு செலவு கம்பேர் பண்ணும்போது அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமா தான் எல்லாரும் பாக்குறாங்க. ஸோ அந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா நம்ம திரௌபதி 2 பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பண்ணியிருக்காப்ல. ரீசெண்டா கூட அந்த படத்துடைய சென்சார்லாம் முடிச்சு சென்சார் அப்டேட் வந்து இருந்தது, யூபிஐ வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சம்பந்தமே இல்லாம எப்ப படம் ரிலீஸ் ஆகுதுன்னே தெரியல, இப்பயே சென்சார் வாங்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்தா, நம்ம ஜனநாயகன் படம் தள்ளி போனோன்னு நாங்க பொங்கலுக்கு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜனவரி 14 இந்த திரௌபதி 2 இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த படத்துடைய அபிஷியல் ட்ரைலர் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது டபுள் ஆயிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ இன்னைக்கு ட்ரைலர் வருது, எத்தனை மணிக்கு வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு ஈவினிங் 6:30க்கு இந்த திரௌபதி 2 படத்துடைய அபிஷியல் ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். டெஃபினட்டா அந்த ட்ரைலர் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அந்த ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ஒரு சின்ன கிளிம்ஸ் ப்ரோமோ மாதிரி அந்த ட்ரைலர்ல இருந்து கட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போதே ஏதோ ஒரு காந்தாரா பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல். ஐ மீன் அந்த காந்தாரா என்ன மாதிரி ஒரு பேட்டர்ன்ல, என்ன மாதிரி ஒரு கதைக்களத்துல, என்ன மாதிரி ஒரு மேக்கிங்ல இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கு. கண்டிப்பா படம் ஸ்கிரீன் பிளே எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி பெற போற ஒரு படமா இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு ஈவினிங் 6:30க்கு திரௌபதி 2 ட்ரைலர் காத்துக்கிட்டு இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.